ஒருமுறை அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையை அலங்கரிக்க ஒரு புதிய ஓவியம் வரைய விரும்பினார். அவர் தனது அரசவை ஓவியரான ராஜவர்மா என்பவரை அழைத்தார். ராஜவர்மா ஒரு திறமையான ஓவியர், ஆனால் அவருக்கு பேசும் நகைச்சுவை அறிவு குறைவு. ராஜவர்மா, உனது திறமை எனக்கு தெரியும். எனவே எனது விருப்பம் என்னவென்றால், நீ ஒரு அபூர்வமான ஓவியத்தை எனக்கு வரைந்து தர வேண்டும். அந்த ஓவியம் எங்கும் இல்லாத ஒன்றாக இருக்க வேண்டும். அதை பார்த்தாலே மக்கள் ஆச்சரியப்பட வேண்டும் என்று அரசர் உத்தரவிட்டார். ராஜவர்மா உடனே ஒரு பிரம்மாண்டமான ஓவியத்தை தீட்டத் தொடங்கினார். அதில் அழகிய இயற்கை காட்சிகள், அரசர் குடும்பத்தினர் மற்றும் பிரம்மாண்டமான அரண்மனை ஆகியவை இடம்பெற்றிருந்தன. சில நாட்களுக்குப் பிறகு அரசர் அந்த ஓவியத்தை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அந்த ஓவியத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். தெனாலிராமன், ஏன் சிரிக்கிறாய்? இந்த ஓவியம் மிகவும் அற்புதமாக இல்லையா என்று அரசர் கேட்டார். தெனாலிராமன் பணிவுடன், மன்னா, இந்த ஓவியம் அழகாக இருக்கிறது. ஆனால் ராஜவர்மா தனது முழு திறமையையும் இதில் பயன்படுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்றான். அரசருக்கு ஆச்சரியம். அப்படியானால் ராஜவர்மா தனது முழு திறமையை காட்டக்கூடிய ஒரு ஓவியத்தை நீயே சொல் பார்க்கலாம். அதை அவரால் வரைய முடியுமா என்று பார்ப்போம் என்று ஒரு சவால் விட்டார். மன்னா, அது மிகவும் எளிது. ராஜவர்மா ஒரு கிணற்றுக்குள் ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும். அதுதான் அவரின் உண்மையான திறமையை வெளிப்படுத்தும் என்று தெனாலிராமன் சொன்னான். அரசவை முழுவதும் அமைதியானது. கிணற்றுக்குள் எப்படி ஓவியம் வரைய முடியும்? அரசர் ராஜவர்மாவை பார்த்தார். ராஜவர்மா, தெனாலிராமன் சொன்னது போல ஒரு கிணற்றுக்குள் ஓவியம் வரைந்து காட்ட உன்னால் முடியுமா என்று கேட்டார். ராஜவர்மா யோசித்தார். கிணற்றின் சுவர் ஈரமாக இருக்கும். வளைந்த மேற்பரப்பில் சரியாக படம் வரைய முடியாது. மேலும் உள்ளே வெளிச்சமும் இருக்காது. அவர் தயங்கினார். மன்னா, கிணற்றுக்குள் ஓவியம் வரைவது இயலாத காரியம். அது சாத்தியமில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். அப்போது தெனாலிராமன் அரசரை நோக்கி, மன்னா, ராஜவர்மா ஒரு பெரிய கேன்வாஸில் அழகான ஓவியத்தை வரைந்தார். அது மிகவும் எளிதான பணி. கிணற்றுக்குள் ஓவியம் வரைவது சாத்தியமில்லை என்பதைப் போலத்தான் எதையும் வரையாத ஒரு சுவரை அல்லது கேன்வாஸை ராஜவர்மாவிடம் கொடுத்து, இதோ உலகின் மிகச்சிறந்த ஓவியம், இதே நீ வரைந்தது என்று மக்கள் சொன்னால் அவரால் அதை நம்பவோ அல்லது மறுக்கவோ முடியாமல் போகுமே என்றான். அதாவது ஒரு ஓவியத்தை வரைய முடியாது என்று ராஜவர்மா ஒப்புக்கொண்டது போல, சில சமயங்களில் சில விஷயங்கள் சாத்தியமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெனாலிராமன் கிணற்றை ஒரு சாத்தியமற்ற பணியின் அடையாளமாக பயன்படுத்தினான். அரசருக்கு சிரிப்பு வந்தது. அவர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையையும் பாராட்டினார். நீதி. சில சமயங்களில் சாத்தியமில்லாத ஒன்றைப் பற்றி பேசுவது சாத்தியமான ஒன்றின் மதிப்பை உயர்த்திக் காட்டும். புத்திசாலித்தனம் என்பது பேச்சில் மட்டுமல்ல, சவால்களின் எல்லையை வரையறுப்பதிலும் இருக்கிறது.